ஃப்ரைடே மார்னிங் எழுந்ததும் டீ ரெடியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து என்னோடய டீ எடுத்துக்கிட்டேன். நாங்கள் மொத்தமாக கவுண்ட் பண்ணால் 10 மெம்பர்ஸ் கிட்ட இருக்கோம். எல்லாருமே டீ காஃபி எடுத்துப்போம், குட்டீஸ் முதற்கொண்டு. ஸோ டீ காஃபி மார்னிங்கே ரெடி பண்ணி வச்சிடுறது. யாரெல்லாம் எழுந்து வரும்போது கேட்குறாங்களோ லைட்டாக சூடு பண்ணி கொடுத்துட்றது. வெஜிடபிள்ஸ், ஆனியன், டொமேட்டோ சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஃப்ரூட்ஸ் கூட கிடையாது. பட் எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் வந்து இங்கே வார சந்தை நடக்கும். பட் மார்னிங்லேருந்தே எந்த வெஜிடபிள்ஸும் இல்லாமல் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்றதால மார்னிங்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ணாவை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவே 2-3 காய்கறி எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ மெம்பர்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்றதால இந்த வெஜிடபிள்ஸ் 2 டேஸ் கம்பல்சரி வரும். இருந்தாலும் ஈவினிங் சந்தைக்கு போயிட்டு அந்த வீக் ஃபுல்லாக தேவையான காய்கறி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு இதை வச்சு மேனேஜ் பண்ணோம். மார்னிங்கே ஆக்சுவலாக ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அக்கா பையன் வந்துட்டு ரைஸ் வேணும், அதுவும் வெஜிடபிள் ரைஸ் இல்லைனா தக்காளி சாதம் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியிருந்ததால் ஸோ மார்னிங்கே இன்றைக்கி ரைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தோம். டிஃபன் ஐட்டம்ஸ் எதுவுமே ரெடி பண்ணல அப்படின்றதால கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் 1 pot ரைஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு வெஜிடபிள் ரைஸ்க்காக எல்லா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். கண்டிப்பாக நான் சமைக்க போகிறதில்ல, அம்மா அக்கா யாராவது குக் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் இந்த காய்கறி மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். அத்தை வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் குட்டீஸ்லாம் கொஞ்சம் வெளில போகலான்னு சொல்லிட்டு இருந்ததால் ஸோ தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமே அப்படின்றதுக்காக முடிஞ்சளவு ஒரு சில ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். 2 to 3 பர்சன்ஸ்க்கு நான் குக் பண்ணும்போது ஆல்ரெடி நான் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டே அகைன் நான் ப்ரிப்பேர் பண்ணால் கூட எனக்கு டேஸ்ட் வைஸ் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே எல்லோரும் இருக்கோம், இவ்வளோ பேருக்கும் வந்து நம்ம குக் பண்ணி சொதப்பிடக்கூடாது. ஸோ எப்போயாவது அம்மா கையில் சாப்பிட்றோம், கொஞ்சம் நல்ல சாப்பாடாக சாப்பிட்லாமே அப்படின்றதுக்காக நான் குக் பண்ணுறதில்ல மோஸ்ட் ஆஃப் த டைம். சம்டைம்ஸ் அம்மா அக்கா 2 பேருமே இல்லாத டைமில் நான் தான் குக் பண்ணணுன்ற சிச்சுவேஷன்ஸில் மோஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்து நல்லா வரணுமேன்னு ப்ரே பண்ணிகிட்டே தான் குக் பண்ணுவேன். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொதப்பி விட்டுருவேன். ஸோ இருக்கவே இருக்காங்க அண்ணா, நல்லா கலாய்ச்சி விட்டுருவாங்க, இது என்ன டேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்பாட்டிருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் தான் வரும். இருந்தாலும் அண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அது ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் எப்போதுமே எனக்கு நல்லா வந்ததும் கிடையாது, அவங்களும் கலாய்ச்சி விட்டுருவாங்க. அம்மா வீட்டில் எப்போவுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரமே பசும்பால் கிடைக்கும். மோஸ்ட்டாக 1 லிட்டர் கிட்ட வாங்கி வச்சுப்பாங்க. நாங்கள் வரோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் கிட்ட வாங்கிப்பாங்க. அன்றைக்கி ஒரு 1.5 லிட்டர் கிட்ட மார்னிங் வாங்கி வச்சுருந்தோம். பாதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அகைன் எல்லாேருக்கும் டீ போட்டுட்ருந்தேன். இங்கே டீ போடுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கிடைச்சா போதும், இல்லை யாராவது ஒருத்தருக்கு வந்து டீ குடிக்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா போதும், அகைன் எல்லாருக்குமே டீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பட் அப்போதைக்கு அக்கா தான் டீ கேட்டிருந்தாங்க அப்படின்றதால அம்மாவுக்கும் எனக்கும் சேர்த்தே நான் போட்டுக்கிட்டேன். குட்டீஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டோம். அவங்க மார்னிங்கே டீ எடுத்துக்கிட்டாங்க. இடையில ஏதாவது கேட்டாங்கன்னா கூட பால், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆற்றி கொடுத்துட்றது. ஸோ கிச்சனில் என்னோடய ஒர்க் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டேன். ரைஸும் குக் பண்ண வச்சுட்டேன். ஸோ அம்மா அக்கா யாராவது ஒருத்தவங்க வந்து அதை ஃபினிஷ் பண்ணிப்பாங்க. நாங்கள் அப்படியே வந்து தோட்டத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாமே கூட்டிகிட்டு அத்தை வீட்டு தோட்டத்துக்கு தான் அன்றைக்கி போயிருந்தோம். இங்கே நம்ம தோட்டத்தில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்றதால நம்ம தோட்டத்தை சுற்றி இருக்க தோட்டம் எல்லாமே அத்தை வீட்டோடது, மாமா வீட்டோடது, அவங்களோட தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்ல க்ரீனரியாக இருக்கும். எப்போ வேணால் எது வேணாலும் நம்ம தேவைனாலும் பக்கத்துலேயே போயிட்டு எது வேணால் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அன்றைக்கி மிளகாய் செடிக்கெல்லாமே காடு கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சித்தி மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே மோஸ்ட்டாக ஆள் விட்டு பண்ணாமல் வீட்டில் இருக்க மெம்பர்ஸே சேர்ந்து பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒர்க் இருக்கும்போது அத்தை வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தோட்டத்தில் ஒர்க் இருக்குது அப்படின்னா அம்மா, சித்தி, அத்தை எல்லாமே சேர்ந்து பண்ணிப்பாங்க. களை எடுக்கிற ஒர்க்கு, காடு கொத்துறது, பூ எடுக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் மோஸ்ட்டாக வீட்டாளுங்களே மேனேஜ் பண்ணிப்போம். ஒரு 4 to 5 டேஸ்லேயே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் அறுவடை பண்ணுற டைம், நெல் அறுவடை பண்ணுறது, காய்கறி ஏதாவது பல்காக அறுவடை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் ஆள் விட்டு ஒர்க் ஃபினிஷ் பண்ணிப்போம். அன்றைக்கி சித்தி மட்டும்தான் காடு கொத்திட்டு இருந்தாங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இது 2மே மிக்ஸ்டப்பாக இருந்தது. மிளகாயும் இருந்தது ப்ளஸ் வெங்காயமும் இடையில ஒவ்வொரு லைன் போட்டிருந்தாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த ஒர்க்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம். எல்லா ஒர்க்கும் தெரியும், என்ன பண்ணணும், எப்படி காடு கொத்தணும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம். பட் நாங்கள் இறங்கி வேலை செய்வோமா அப்படின்னா இதுவரையும் அப்படி பண்ணது கிடையாது.
நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு டீ, காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா? அவங்க டீ குடிக்கிற கேப்பில் அவங்களோட களைக்கொத்தி எடுத்துகிட்டு ஒரு பாத்தி கொத்தி முடிச்சிடணும், 2 பாத்தி கொத்தி முடிச்சணும்னு சொல்லி டாஸ்க் மாதிரி வச்சு நாங்கள்லாம் ஃபன்னாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் கற்றுக்கிட்டோம். பட் இப்போலாம் வந்துட்டு அவ்வளோக்கா அவங்க வந்து டைம் எடுத்து எல்லா ஒர்க்கும் தெரியும். பட் டைம் எடுத்து ஆளுங்களோட சேர்ந்து வந்து பண்ணுறது கிடையாது. மேரேஜ்க்கு முன்னாடி கூட இந்த ஒர்க்லாம் பார்க்கல அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களே திட்டுவாங்க. போயிட்டு வேலை செய்கிறாங்களா, கூட செஞ்சால் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க லீவ் டேஸில் வீட்டில் இருக்கும்போது. பட் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் நம்மளே போயிட்டு சரி சும்மா இருக்கமே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, சரி போய் கூட எல்லாரோடையும் சேர்ந்து செய்யலாம்னு சொல்லி பண்ணால் கூட இல்லை நீ அதெல்லாம் பண்ணுற, நீ வீட்டில் போ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மிக்ஸ்டாக கலந்து நிறைய செடியும் இருந்தது. அண்ட் ஒரு சைடு ஃபுல்லாக வயல் அடிச்சிட்டாங்க, இன்னொரு சைடில் பாதி பூ செடி நட்டிருந்தாங்க, பாதி ஃபுல்லாக மிளகா, ஆனியன் இந்த மாதிரி நட்டிருந்தாங்க. செவ்வந்தி பூ இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக சாமிக்கு வைப்போம்ல அந்த செவ்வந்தி, அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. அதில் இது என்ன கலர்னு தெரியல, பட் கலர் செவ்வந்தி அப்படின்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். அத்தை பொண்ணுங்க எல்லாம் வந்திருந்தாங்க, சித்தியெல்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டோம். ப்ரீவியஸ் டே நைட்டே இந்த ஸ்டாண்ட் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் நாங்கள் வரப்போ கிளியர் பண்ணால் தான். மோஸ்ட்டாக இந்த மாதிரி திங்ஸ் டம்ப் பண்ணுறது அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு தேவையான திங்ஸை செல்ஃபில் அப்படியே வச்சுட்டா போதும். அவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆர்கனைசர்ஸ் வாங்கி அதில் தான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரிலாம் விரும்ப மாட்டாங்க. பட் நாங்கள் நல்லாயிருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துட்டதால இதெல்லாம் ஓரளவு வச்சுருக்காங்க. பட் அப்படியே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இப்போ செட் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ரிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்றதை தாண்டி அவங்களுக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லணும். வீட்டில் இருக்க ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தோட்டத்துக்கு போயிடுவாங்க. மாடு இருக்குது, அதையும் பார்த்தாகணும். அகைன் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்க ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கே சரியாக இருக்கும் அவங்களுக்கு. அதுலேயும் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நம்ம டம்ப் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது தனி ஒர்க் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா தான் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடாக கிச்சனில் ஒர்க் பார்க்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த ஸ்டாண்ட் இரும்பு மெட்டீரியல். ஆக்சுவலாக இது ஹேங் பண்ணிக்க முடியும். ஆணி அடிச்சு கூட இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கவுண்டர் டாப் மேலே வைக்கிறோம் அப்படின்னா கீழே தரையோட தரையாக அது ஒட்டாது. கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. உண்மையாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாண்ட் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஒர்த் தான். நல்ல வெயிட் இருக்குது, நல்ல ஸ்டர்டியாகவும் இருக்குது. ஆக்சுவலாக இதில் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட். ஆக்சுவலாக நான் பிளாக் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். நீட் ஃபினிஷில் இருக்க நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக ஒயிட் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். பட் லைட்டாக ஏதாவது கரைப்பட்டால் கூட கிளியராக தெரியுது. இந்த பிளாக் கலர் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக 4 லேயராக வரும். மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட் தான். நம்மளோட க்ராசரிஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் எது வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஸ்டேஷ்னரி திங்ஸ் கூட ஸ்டோர் பண்ணிக்க முடியும். புக்ஸ் ஓவர் வெயிட்டட் தான் டம்ப் பண்ண முடியாது, பட் ஓரளவுக்கு வெயிட் தாங்கும். இது 4 லேயரில் நாங்கள் 2 லேயராக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். க்ராசரிஸ் ஐட்டம்ஸ், வெஜிடபிள்ஸ் இது தான் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றதால எங்களுக்கு தனியாக ஒரு செல்ஃப் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதில் இது 2யும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்தது. இந்த ட்ராவில் கேஸ் புக், இபி பில் அண்ட் இன்னும் ஒரு சில பில் எல்லாமே இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்போம். எங்களுக்கு வீடு ஆர்கனைஸ்டாக இருக்கணும், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும்னு ஆசை. ஏன்னா நமக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்குது, இப்படி தான் நம்ம வீடு இருக்கணுன்ற ஒரு ட்ரீம் இருக்குது. பட் அவங்களுக்கு அதுக்கெலாம் சுத்தமாக டைமே கிடையாது அப்படின்றதால இதெல்லாம் மோஸ்ட்டாக விரும்ப மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Satin pillows